இன்றைய தினம் 102வது அத்தியாயம் 8 வசனங்களை கொண்ட சூரத்து தகாதுர் என்ற சூறாவை பார்க்க இருக்கிறோம். இந்த சூறா மக்கியா வகையைச் சேர்ந்த ஒரு சூறா. இந்த சூறாவுக்கு தகாதுர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இதனுடைய முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹாக்கும் தகாதுர் என்ற அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த தகாதுர் என்ற சொல் இந்த சூறாவுக்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. தகாதுர் என்றால் அதிகமாக தேடுவதற்கு சொல்வது. ஒரு பொருளை அதிகமாக, அளவுக்கு அதிகமாக தேடுவதற்கு இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான குர்ஆனுடைய சூறாக்களிலே இந்த சூறாவை ஒன்றாக உள்ளடக்கியிருக்கிறார். காரணம், மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட அம்சங்களை மிக மிக சுருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே சொல்லியிருக்கிறார். முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாக்கும் தகாதுர். அல்ஹாக்கும், உங்களை பராமுகமாக்கி விட்டது. அல்ஹாக்கும் என்றால் உங்களை ஒரு பக்கம் திசை திருப்பி விட்டது, பராமுகமாக ஆக்கிவிட்டது என்ற கருத்திலே இந்த சொல்லுக்கு பயன்படுத்தப்படுகிறது. என்ன பராமுகமாக ஆக்கிவிட்டது? அத்தகாதுர், அதிகமாக தேடுவது உங்களை பராமுகமாக ஆக்கிவிட்டது. எதனை அதிகமாக தேடுவது, எதனை பராமுகமாக ஆக்கிவிட்டது என்பதற்கு தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கின்ற போது, மனிதன் தனது வாழ்க்கையின் உண்மையான இலட்சியத்தை, மனிதன் எதை அடைய இருக்கிறானோ அந்த அடைய இருக்கின்ற நோக்கத்தை மனிதன் மறந்து அவனுக்கு அந்த நோக்கத்தை விட்டும் இந்த உலக வாழ்க்கை பராமுகமாக ஆக்கிவிட்டது. அவனுடைய செல்வம், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உலக ஆசைகள், உலக மோகங்கள், இது அனைத்தும் மனிதனை பராமுகமாக ஆக்கிவிட்டது. எதை விட்டும் பராமுகமாக ஆக்கிவிட்டது என்றால், அல்லாஹ்வை வழிபடுவதை விட்டும், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை, உலக மோகம், உலக ஆசை பராமுகமாக ஆக்கிவிட்டது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே நீ அழகாக சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமின் மகன் எனது செல்வம், எனது செல்வம் என்று கூறுகிறான். ஆனால் ஆதமின் மகனே, நீ உண்டு கழித்ததையும் உடுத்து கிழித்ததையும் தர்மம் செய்து நிச்சப்படுத்தியதையும் தவிர உனது செல்வத்தில் உனக்குரியது எது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு இந்த அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் திசை திருப்பி விடுகிறது. அதான் காதிலே விழுகிறது. அதானுடைய சப்தம் ஒரு பள்ளிவாயுடைய சப்தம் அல்ல, பல பள்ளிவாயல்களுடைய அதானுடைய சப்தம் காதிலே விழுகிறது. ஆனால் தொழுகைக்கு போவதற்கு நாங்கள் தயாரில்லை. எங்களை இந்த வியாபாரம், இந்த உலகத்தினுடைய இன்பம், இந்த செல்வம், பொருளாதாரம் எங்களை அப்படியே திசை நிறுத்தி விடுகிறது என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி, எதுவரைக்கும் என்றால், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மரணித்து மன்னரைகளை சந்திக்கும் வரை
இப்படியே பராமுகமாக ஆக்கிவிடுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழகான மிக மிக சுருக்கமான ஒரு சொல்லி இந்த முழு வாழ்க்கையையும் மனிதனுடைய சகல நடவடிக்கைகளையும் ஒரே வார்த்தையில் அல்லாஹ் உள்ளடக்குகிறார். மனிதா, உன்னை இந்த உலக வாழ்க்கையை பராமுகமாக ஆக்குறதா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், மறுமை கபரு வரைக்கும் நீ திருந்தவில்லையா? ஏதோ மனிதன் என்ற வகையில் 20, 25, 30, 35 என்று இந்த உலக வாழ்க்கையை நீ கழித்து விட்டால் இன்னும் உனக்கு இந்த உலக மோகம், செல்வம், ஆசை, அளவுக்கு மீறிய விடயங்கள் உன்னை அப்படி இழுத்துக் கொண்டிருக்கிறதா? நீ கவனமாக கேட்டுக்கொள், அது உன்னை பராமுகமாக ஆக்கிவிட்டது. அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் 3வது வசனத்தில், கல்லா ஸௌஃப தஅலமூன், நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே, கவனீனமாக பராமுகமாக இருக்கிறீர்களே, அப்படி நீங்க இருக்காதீங்க. கல்லா, அப்படி நீங்க பராமுகமாக இருக்காதீர்கள், அப்படி ஒரு காலம் இருந்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஸௌஃப தஅலமூன், இப்படி இருப்பதனுடைய விபரீதத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த பாவ மன்னிப்புடைய 2 சந்தர்ப்பங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் தௌபா அந்த வாசல் எதுவரைக்கும் திறந்திருக்கும் என்றால் கர்கராவுடைய நிறை வரைக்கும், அந்த உயிர் தொண்டை குழிக்கு வரும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கல்லா ஸௌஃப தஅலமூன், மனிதா நீ அறிந்து கொள்வாய். திரும்ப அல்லாஹ் அதை உறுதிப்படுத்தி அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன், மீண்டும் நீ அந்த விபரீதத்தை அறிந்து கொள்வாய். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் பராமுகமாக இருந்துவிட்டு சொத்து செல்வங்களை சேகரிப்பதன் விபரீதத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என இந்த அத்தியாயத்துடைய 3வது வசனம் சொல்லப்பட்டு 4வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை உறுதிப்படுத்தி மரண வேளையில் கபரில் கேள்வி எனக்கு கேட்கப்படுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மீண்டும் அதனை உறுதிப்படுத்துகிறார், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், நிச்சயமாக நீங்கள் உறுதியாக அறிந்தால் இந்த உங்களை இந்த உலக ஆசை பராமுகமாக ஆக்கிவிடாது. உறுதியாக நீங்க உள்ளத்தால் உறுதியாக இந்த உலகம் அற்பமானது, சொற்பமானது, இது தற்காலிகமானது, அழிவே முடிவே இல்லாத மறுமைதான் உண்மையானது, நிதர்சனமானது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும், எந்த துணையும் இல்லாமல் கபரிலே நான் தட்டத்தனியாக உறங்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் அல்லாஹ் சொல்றான், அதனை அறிந்து கொண்டால் லதரவுன்னல் ஜஹீம், நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள், நரகத்தை நீங்கள் காண்பீர்கள். சும்ம லதரவுன்னஹ ஐனல் யகீன், பின்னரும் நிச்சயமாக அதனை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். அல்லாஹ் சுவர்க்கத்தை சொல்வதற்கு முன்னர் நரகத்தை அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஃபஜ்ரிலே நாங்கள் படித்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை இழுத்து கொண்டு வருவான். வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், அந்த நரகத்துக்கு 70000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70000 மலக்குமார்கள் கொண்டு வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த நரகம் ஒவ்வொரு மனிதரும் லதரவுன்னல் ஜஹீம், நரகத்தை நீங்கள் காண்பீர்கள். சும்ம லதரவுன்னஹ ஐனல் யகீன், உறுதியாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த சூராவை முடிக்கிறார். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக அந்த நாளில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் மறுமை நாளுடைய விசாரணை. அந்த விசாரணை அல்லாஹ் ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாங்கள் தாங்க மாட்டோம். எனவேதான் விசாரணை இல்லாமல் சுவர்க்கத்துக்கு போயிடணும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான்,
ثم لتسألن يومئذ عن النعيم. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றியும் கேள்வி இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். வெளியிலே வந்து கேட்கிறார்கள், எதற்காக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள்? சொன்னார்கள், நாங்கள் பசியினால் வெளியிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் இதற்காகத்தான் வெளியே வந்திருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒரு அன்சாருடைய வீட்டுக்கு சென்று அவரினால் வழங்கப்பட்ட உணவை சாப்பிடுகிறார்கள். இறுதியாக சொன்னார்கள், இந்த உணவுக்கும் உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவேதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உறுப்புகள், எங்களுக்கு தந்திருக்கின்ற அறிவு, ஆற்றல், திறமை, கல்வி, ஞானம், பொருளாதாரம், வசதி, வாய்ப்பு, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே விசாரணை இருக்கிறது. மிகப்பெரிய விசாரணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை பற்றி அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த சூரா மிக முக்கியமான ஒரு 8 வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறாவாக இருந்தாலும் மனிதனை இந்த உலகம், இந்த உலகத்துடைய ஆசை, இந்த உலகத்துடைய இன்பம் அப்படியே திசை திருப்பி ஒரு பக்கம் அப்படியே அடிபட்டு செல்கிறான். இந்த மறுமையிலே சிந்தனை, அல்லாஹ் பற்றிய கவலை, மறுமையிலே நான் விசாரிக்கப்படுவேன் எந்த சிந்தனை இல்லாமல் மனிதன் வாழ்கிறான். மனிதா, நீ அப்படி வாழ்ந்திராதே. நீ உன்னுடைய தொண்டை குலுக்கி உயிர் வருகின்ற போது இந்த உண்மையிலே நீ அறிந்து கொள்வாய். அது மட்டுமல்ல, மறுமையிலே நரகத்தை நீ காண இருக்கிறாய், அது உறுதியானது என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமான ஒரு பதிலை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு தந்த எல்லா நலவுகள், எல்லா அருட்கொடைகளை பற்றியும் நாங்கள் உங்களுக்கு விசாரிக்க இருக்கிறோம் என்ற செய்தியோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை முடிக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுக்கு இந்த சூறா மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக, எங்களுடைய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் சிந்தனையோடு இருப்பதற்கு ஒரு தகுதியான ஒரு சூறாவாக இந்த சூறா எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் தொழுகையிலே ஏனைய நேரங்களிலே ஓதுகின்ற போது அந்த சிந்தனையோடு அந்த எண்ணத்தோடு நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தருவான். எனவே குர்ஆனிய வசனங்கள் ஒவ்வொருவர்களும் எனக்குத்தான் இந்த வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற சிந்தனையோடு ஓதுவோம், படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொண்ட நல்ல ஒரு கூட்டத்தில் ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.